நபர்ல ஒருத்தர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா எப்தா. எப்தா என்கிறதான மனுஷன் அவன் பிறப்பிலே அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மறுமனையாட்டினுடைய வேசியினுடைய பிள்ளையாக அவன் இருந்தாலும் ஆண்டவர் அவன் மேல எப்படி இருக்கிறார் பாருங்க, பிரியமா இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய பிறப்பை வச்சு என்ன செய்வாங்க, நம்மளை குறை சொல்லுவாங்க. அவன் பிறப்பை வச்சு சொல்லுவாங்க, நீ உயர்ந்த ஜாதி, நீ தாழ்ந்த ஜாதின்னு என்ன செய்வாங்க. மனுஷனுடைய பிறப்பை வைத்து நீ கருப்பா இருக்க, மனுஷனுடைய பிறப்பை வச்சு சொல்லுவாங்க உனக்கு கால் விளங்க, உனக்கு கண்ணு தெரியல, இப்படி நம்முடைய பிறப்பை வச்சு அநேக நேரம் நம்மளை என்ன செய்வாங்க பாருங்க, அவமானமாய் நடத்துவாங்க. ஆனா ஆண்டவரும் ஒரு நாள் இந்த இப்படிப்பட்ட பாகுபாட கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, பார்க்கவே மாட்டார். நம்முடைய ஆண்டவர்கிட்ட பட்சபாதமே கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். எப்படி பெரிய ஜாதின்னு மனுஷன் சொல்றானோ அவனையும் அப்படிதான் நேசிக்கிறாரு. அவன் கீழ் ஜாதின்னு யாரை பத்தி சொல்றானோ அவனையும் அந்த உயர்ந்த ஜாதிக்காரனை நேசிக்கிறது போலவே அதிகமா நேசிக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரையும் வேதம் சொல்கிறது